السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய எனப்படும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு பாக்கியங்கள் மிக முக்கியமானது. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, இரண்டாவது அல்லாஹ்வுடைய உதவி. இந்த இரண்டும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனெனில் இந்த உலகத்திலே மனித வாழ்க்கையிலே எந்த நேரத்திலே எப்படிப்பட்ட ஆபத்துகள் அவருக்கு ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. எதன் மூலமாக ஆபத்து ஏற்படும் என்பது தெரியாது. சில நேரத்திலே மனிதர்களால் ஏற்படலாம், சில நேரத்திலே ஜின் ஷைத்தான்கள் மூலமாக ஏற்படலாம். இது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்தில் எப்படி இவனுக்கு ஆபத்து ஏற்படும் என்பது தெரியாது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் ஒருத்தி கிடைக்காது. இந்த உலகத்திலே ஒருவர் எதை பெறுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் பெற முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களுடைய அமலை கொண்டு வெற்றி அடைய முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றே தவிர என்பதாக சொல்றாங்க. அகலுக்கும் அமலு சொன்னார், யாருடைய அமலும் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுத்து விடாது. அவன் அமல் செய்யக்கூடாதாக அமல் செய்யணும். அந்த அமல் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதாக நாம் நம்பிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நாம் எந்த வெற்றியும் பெற முடியாது. இடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், நீங்கள் இந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததற்கு என்ன காரணம்? மிக அதிகமாக தொழுகையா, அது அதிகமாக வைத்த நோன்பா, இது அதிகமாக நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்ததா, அல்லது அதிகமாக தான தர்மங்கள் செய்ததா, எந்த வணக்கத்தை அதிகமாக செய்து இதை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதாக அவர் கேட்டார். அவர் ஒற்றை வரியிலே சொன்னார்கள், இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள் என்பதாக சொன்னார். இந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தது என்பது அல்லாஹ்வுடைய உண்மைதானே. நம்மை போன்ற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்ப நமது சிறுபிராயத்திலே நம்மோடு படித்திருப்பார்கள், நம்மோடு பழகி இருப்பார்கள். அவர்களை விட இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னார், ஒரு அந்தஸ்திலே ஒரு பொருளாதாரத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அருள் தான். நம்மை மாதிரி படித்தவர்கள், இன்னும் நம்மை விட திறமையாக படித்தவர்கள் சிரமப்படுறாங்க இல்லையா? ஒரு அதே சொன்னாரு, இன்னைக்கு பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் தான் இன்னைக்கு பழக்கடைகள், இன்ஜினியரிங், இந்த பழக்கடைகள்லையுமே இந்த இரும்பு கடைகளையுமே ஒரு 10-12 ரூபா சம்பளத்துக்கு இருக்கான். மற்ற MBA படிச்சிருக்காங்க. பேசிக்க நேரத்தை ஒருத்தர் உடமாக்களுடைய இந்த ஹதியாக்கள் விஷயமாக ஒரு பேச்சு, இந்த வியாழக்கிழமை பயால் கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசப்படும். ஆனா உலமாக்களுடைய இந்த ஹதியாக்கள் விஷயத்துல பல இடங்கள்ல இருக்கவே செய்யறாங்க. ஒரு 12 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குங்கிறது வந்து பல மக்களுக்கு நிர்வாகத்துக்கு சில பேருக்கு தெரியல, சில இடத்துல பொதுமக்களுக்கும் தெரியுது. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு நல்லது தேவை இருக்கு. நம்ம குடும்பத்துல செலவாக செலவாகும். அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கூட அடிப்படை தேவை நிறைவு செய்து நம்ம கடமை தானே.
அதை வந்துட்டு யோசிக்கும். இப்ப அதை பத்தி பேசுகிற நேரத்துல கூட சொல்லுவாங்க, வாஸ்தவம் தான், சிரமம் தான், இருந்தாலும் கூட வந்துட்டு இன்னைக்கு நம்மை விட அதிகமா படித்தவர்கள், நம்மை விட படிச்சவங்களா எங்க அப்பா அப்படின்னா நமக்காவது விவசாயங்கள்ல இலவசமாக கல்வி உழைத்து கொடுக்கின்றது. சரி, அது நிறைய செலவு பண்றாங்க, நிறைய செலவு பண்ணி MBA படிச்சுக்கா, MCA படிச்சுக்கா, பழக்கடையிலேயே ஒரு இரும்பு கடையில் உட்காந்துருக்கேன். எங்க வேலை இருக்கு? யாருக்கு வேலை இருக்கு? ஆனா எவனுக்கும் வேலை இல்லை. இந்த 18 சம்பவத்துக்கு 50 சம்பவத்துக்கு தான் உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை போன்றவர்கள் இல்லை, நம்மை விட தகுதியானவர்கள், திறமையானவர்கள் எல்லாம் ஒன்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படாமல் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம். ஒரு பதவியிலே அல்லது பொருளாதாரத்திலே ஒரு அந்தஸ்திலே நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நம்மை கண்டு மக்கள் மதிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவிதான். இந்த உலகத்திலே இந்த 2 விஷயங்கள் மிக முக்கியமானது. எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக முக்கியமானது. இந்த 2ஐயும் பெற்று தரக்கூடியது இந்த வசனம். இந்த வசனத்தை நாம் சில தினங்களுக்கு முன்னாடி லேசாக சொன்னேன். சூரத் யூசுப் என்ற 12வது சூராவுடைய 64வது வசனம். அதுல அந்த பாதி ஆயத்து மட்டும்தான். அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன், அவன் இறக்கமுடையவருக்கெல்லாம் இறக்கமுடையவர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் பாதுகாவலன் சொல்லல, அல்லாஹுதான் சிறந்த பாதுகாவன். இந்த உலகத்திலே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தற்காப்பு என்பது மிக முக்கியமானது. கவனமாகத்தான் போ. நம்ம ஒழுங்கா போறவங்க கூட ஈத்தாவோட வர ஒழுங்கா வருவான்னு சொல்ல முடியாது. அப்ப நம்மை நாம் தற்காப்பு கொள்ள வேண்டும் என்பது வேறு விஷயம். அதையும் தாண்டி அல்லாஹ் நம்பிக்கை இருக்கேன். முதல் நம்மை நாம் பாதுகாப்பு கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் பார்த்துக்குருவாங்கிறதுக்காக நம்ம பாட்டு போகக்கூடாது. நம்ம அல்லாஹ் பார்த்துக்கிறோம் போகக்கூடாது. அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும். முதல்ல நமக்கு தற்காப்பு தேவை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையரசினால பெருமானா மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருந்தார்கள். ஒரு வெளியூர் ஒருத்தர் வந்தாரு. வந்தவர்கள் செஞ்சார், ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு என்ன செய்யறாரு, வேகமா ரசூலை பார்ப்பதற்கு ஓடி வருகிறார். பெருமானாரை பார்க்கின்ற ஆர்வத்தில் ஓடி வர்றார். பெருமானா சொல்ல அதை கட்டிடுவா, அதை அல்லாஹ் பார்த்துக்கிறோம். அப்ப சொல்வா பெருமானா சொல்வாங்க, அதை முதலிலே கட்டிவிட்டு அல்லாத நம்பிக்கை என்பதா. இப்ப முதல்ல தற்காப்பு என்பது, பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கவனத்தோடு இருக்க என்பது மிக முக்கியமானது. ஆனா அதே நேரத்தில் அதையும் தாண்டி நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உலகிலே என்ன வர வேண்டும் என்று சொன்னால் நீயே சிறந்த பாதுகாப்பு. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாப்பான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரத்திலே இந்த குழந்தை என்ன செய்வா அந்த தாய் யோசிக்கிறார்கள். அந்த மூசாவின் தாய்க்கு நாம் வகி அனுப்பினோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். வகி அனுப்பினோம் ஜிப்ரீல் வரவில்லை. அந்த மனதில் அல்லாஹ் தஆலா எண்ணத்தை ஏற்படுத்தினார். என்ன செய்யலாம்? என்ன செய்யறாங்க? ஒரு சின்ன பெட்டி செஞ்சாங்க, கூட மாதிரி செஞ்சாங்க. என்ன செய்வாங்க? அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க? அதை வச்சு விட்டுட்டாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். என்னையா தெரிந்த வரலாறு தான். அல்லாஹ் எப்படி பாதுகாக்க? ஆர்ப்பரித்து ஓடுகின்ற நெய் நதியை, அது ஓடுற நதி என்ன செய்ய, ஒரு சுண்டு விட்டா கீழே அதை என்ன செய்யலாம், அதாவது என்ன செய்ய அப்படியே கவுந்து போயிடும். ஒரு நதியில போரும் எத்தனையோ நதி எத்தனை பேர் எதிராக படகா கவிழ்ந்து போகுது இல்லையா, கப்பல் கவிழ்ந்து போகிறது. அதனால என்ன செய்ய கூட கவிழ்றது பெரிய விஷயமா. ஆர்ப்பரித்து போட்டுக்கின்ற நதி அது. இது அது ஒரு இடத்துல நிற்கக்கூடிய கம்மாயா குளமா? கம்மாயும் இல்லை, குளமும் இல்லை. அப்படி ஓடுகின்ற நதி. ஆனா இந்த நதியிலே உள்ள பாதுகாத்து யாரிடத்திலே என்ன செய்யறா கொண்டு போய் சேர்க்கின்றார். எந்த குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக கண்களும் கட்டி 70,000 குழந்தைகளை கொலை செய்தோ அந்த ஃபிரௌனை விட்டு அல்லாஹ் இருக்கின்றார். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறார்கள். அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாப்பான் தெரியுமா? வழியிலே சிந்தித்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போவாய். இஸ்லாமை கொலை செய்வதற்காக, நெருப்பிலை எரிப்பதற்காக வேண்டி பல மாதங்களாக பூட்டப்பட்டது. மக்களிடத்திலே அறிவிப்பு செய்யப்பட்டது, நீங்கள் கடவுளுக்கு வந்துகிட்டு என்ன செய்யணும், உபகாரம் செய்யணும். அப்படிங்க உங்க வீடுகள் நிறைய சிவரைகளை கொண்டு வாருங்கள் என்பதாக பொதுவாக இந்த ஆசிரியர் சொல்லுவார். மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஆசிரியர் இல்லாத சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார் அப்படின்னா சொல்லியிருக்க, நம்முடைய கடவுள் உண்மை, ஆனால் நம்பிக்கை பயபக்திங்கிறது குறை. ஆனால் மாற்று மதத்திலே அவனுக்கு கடவுள் போய், அதாவது பயபக்தி ரொம்ப அதிகம்.
அந்த கடவுளுக்கு அபரமாக செய்ய முடியாது, அந்த அளவுக்கு செய்வாழ்வாக அவர் சொல்வார். என்ன செய்யறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அவன் எவ்வளவு பயர்த்தியா எவ்வளவு தாராளமாக செய்கிறார் என்பதாக. கடவுளுக்கு ஒரு சீப்பு விவகாரம் ஏன் அப்படின்னா, இப்ராஹிம் இஸ்லாம் செஞ்சாரு. சின்ன கடவுளை கூட என்ன செய்யறாரு, உடைச்சிட்டார். சின்ன கடவுளை உடைச்சிட்டு என்ன செய்யறாரு, பெரிய கடவுள் இடத்திலே என்ன செய்யறாரு, அந்த இதை போடுறாரு, அந்த கோடாரியை போடுறாரு. யாரு செஞ்சா என்பதாக மக்கள் செய்யறாங்க கேட்கிறாங்க. எனக்கு திருவிழாவுக்கு போயிடுறாங்க, திருவிழாவுக்கு ஊருக்கு வெளியில போயிடுறாங்க. இவர் இந்த வேலையை செஞ்சிடறாரு. ஊருக்குள்ள இருந்து என்ன செய்யலாம், சின்ன சிலையை போல ஒருத்தர் பெரிய சிலை என்ன செய்யற கோடாரியை போட்டார். இப்ப இதை யாரு செஞ்சிருப்பா என்பதாக ஒரு புறவரப்பாக பேசப்பட்ட இடத்திலே மக்கள் சொன்னார்கள், நம்முடைய கடவுள் பகுதி இப்ராஹிம் என்ற இளைஞர் தான் விமர்சனம் செய்கிறார். கொத்தம் பத்தன் சொல்லுவாங்க, அவருக்கு இப்ராஹிம் என்ற வாலிபர் தான் செய்யறாரு, இதை விமர்சனம் செய்யறார். அவரிடம் கேட்கிறாங்க, கூப்பிட்டு கேட்கிறாங்க. கூப்பிட்டு கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னாரு, பெரிய கடவுள் இருக்கா இல்லையா, அதுல கேள்வி என்பதாங்க. எல்லாத்தையும் ஒருத்தர் அது இருக்கா இல்லையா, அதுக்கிட்ட அது எப்படி பேசும் என்பதாக அவங்க கேட்கிறான். அப்ப பேசாத கடவுளை ஏன் வணங்குறீர்களாக வந்து செய்யலாம் கேட்கிறார். இவர் கேட்டது நியாயமான விஷயத்தான். இருந்தாலும் கூட கடவுளை பற்றி பேசிவிட்டார்கள் செய்யறாங்க சொல்லி அவர் நெருப்பிலே எரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அப்ப நம்பூது மண்ணுன்னு சொன்னா என்ன சொன்னா, அதுதான் நம்பூது மண்ணுன்னு சொன்னா, நீங்க கடவுளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களால் முடிந்த அளவு என்ன செய்யுது, விருதுகளை கொண்டு வந்து சேர்க்க என்பதாக. அப்ப எப்படி சேர்த்திருப்பாங்க, அந்த ஊரே சேர்ந்து என்ன சேர்ற விருதுகளை சேர்க்கிறது. பல மாதங்களாக மூட்டப்பட்ட நெருப்பு அது. அந்த தாதத்துல எந்த பறவை பறந்தாலும் கூட என்ன செய்யுது அப்படின்னா கணித்து போகும். பக்கத்துல போய் தூக்கி போட முடியாது. மிஞ்சதைக்கு என்பதாக ஒரு கருவி செஞ்சாங்க, தூரத்திலிருந்து தூக்கி எறிவதற்காக வேண்டி. அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு. போதப்பட்ட நேரத்தில் 40 நாட்கள் அங்கிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 40 நாட்கள் அல்லாஹ் சொல்வார், கூடிய பரதவ சராமராய் பக்தி, நாம் நெருப்புக்கு நாம் உத்தரவிட்டோம், நெருப்புக்கு நாம் உத்தரவிட்டோம், நீ அவருக்கு இதமதிக்கின்ற குளிராக ஆகிவிடு என்று சொல்ல. குளிர் கூட சில மனிதனை அழித்து விடும். அதாவது மருதவ சலாமன் அல்லாஹ் சொல்லுவார், குளிர்ச்சியாக ஆகிவிடுவார்கள், நாம் வெறுப்புக்கு உத்தரவிட்டோம் எல்லாம் கூறுகிறார். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதரை அழிப்பதற்கு ஊரே திரளுகின்றது, ஒரு மனிதரை அழிப்பதற்கு ஊரே திரளுகின்றது. அல்லாஹ் தஆலா செய்வார். தன்னுடைய மகனை அறுப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செய்கின்றார். கத்தியை வச்சு அறுக்கிறார், அறுக்கல, தூக்கி எறிகிறார். கல் மலையிட சேரு துண்டால். அந்த கத்தியிடத்துல கேட்டார், நீ ஏன் வந்து சாதாரண தோலை அறக்க முடியல, நீ எப்படி வந்துட்டு அதை போய் வந்துட்டு அப்படியே அதை ஊக்கி எரிஞ்ச உடனே வந்து கல்லை உடைத்த. கத்தி சொன்னது, அதை இப்ராஹிம் உங்களுடைய மகனை அறுக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டார் அறுக்க கூடாது என்று, தூக்கி எரிகிற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டார், அந்த கல்மலை உடைகிறதா. என்ன சொல்றாங்க அறிஞர்கள், அல்லாஹ் முத்தார உங்களுடைய பாதுகாக்க வேண்டுமாக அல்லாஹ் நாடிவிட்டார். எப்படி பாதுகாப்பான் தெரியுமா, எந்த குழந்தை பிறக்க கூடாது என்பதாக சிறவு நினைத்தானோ அந்த குழந்தையை அவரை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தார். எந்த இப்ராஹிம் இஸ்லாமை எரிப்பதற்கு அந்த ஊரை கந்திரம் வெட்டி கொண்டு நெருப்பை மூட்டியோ அந்த நெருப்பை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய நீதி இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய மாஸ்டர் எல்லாம் தேவையில்லை, ஒரு பெரிய படையெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் பாதுகாத்து விடுவார், இழுத்து அல்லாஹ் தன்னை செய்து விடுவார். வதைவரன் பெருமானாசவர்களை விரட்டி கொண்டு என்ன செய்யறாங்க, சமூன் புகையினுடைய வாசல் வரைக்கும் வந்தார்கள். உமையத்துபின் ஹலப் அந்த தடவியல் நிபுணரை அழைத்துக் கொண்டு வருகின்றார். வாசல் வரைக்கும் வந்த உடனே அந்த தடவியல் நிபுணர் சொன்னான், காலடி தடத்தை வைத்து அந்த தடவியல் நிபுணர் சொன்னான். அந்த காலத்தில் பிரபலமான தடவியல் நிபுணர் அவன் சொன்னால், இதற்கு உள்ளேதான் அவர் இருக்க வேண்டும் என்பதா. உமையா சொன்னாங்க, பாரு இந்த இடத்துல வந்து என்ன செய்யறோம், சிலந்திக்கு கூடு கட்டி இருக்கு, புறான் முட்டையிட்டு இருக்கு என்பதா. அப்ப அந்த தடவியல் நிபுணர் சொன்னா, அவர் உள்ளே இல்லை என்று சொன்னால் ஒன்று நீ முகமதா இருக்கும், இல்ல நான் முகமதா இருக்கும். உமையா சொன்னார், வாடா பிரித்து வாடா பிரித்து பேசான், நீ சில பைத்தியக்காரா இருப்பா தெரியுது, இது எப்ப உள்ள இருக்க முடியும். ஒரு சிலந்தி பூச்சி என்ன செய்யுது, கூடு கட்டி இருக்கு, அப்படி புறாவது முட்டையிட்டு இருக்கு, எப்ப இது உள்ள இருக்க முடியுமா, அழைத்துக் கொண்டு வர. அதாவது காலடி தளத்தை வைத்துக் கொண்டு அந்த வாசல் வரைக்கும் வந்தவனை எல்லாம் திருப்பினான். அல்லாஹ் எப்படிப்பட்ட பாதுகாவலன் என்று சொன்னால்,
ஒருவன் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாடிவிட்டால் அவன் எல்லாம் எப்படி வேணாலும் பாதுகாப்பான். எனவே அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹு தஆலா சிறந்த பாதுகாப்பு. அதே மாதிரி அல்லாஹ் அடுத்து சொல்றார், அவர் இறக்கமுடையவரெல்லாம் இறக்கமுடைய என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இந்த உலகத்திலே இறக்கமுடைய மனிதர்கள் இருக்கின்றார்கள், இறக்க இல்லாதவர் இல்லை. ஒருவரை பெற்றோர்களுடைய பிள்ளைகளை இறக்க வைக்கிறார்கள். உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலே அன்பு இருக்கிறது, சுத்தமா இதேன் இல்லை. இந்த உலகத்திலே எல்லா வகையான மக்களும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். செய்தி பாருங்கள், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு இடத்தினுடைய மண்ணை கொண்டு அல்லாஹ் படைக்கவில்லை, பல வகையான மண்ணின் கலவையாகத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். எனவே இந்த காலத்திலே எல்லா மக்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி பேசியிருக்கேன். அவர் சொன்னாரு, எங்க பள்ளியாசில ரொம்ப டார்ச்சரா இருக்குப்பா இருவாது. அங்க சொன்னாரு, எல்லா பள்ளியிலையுமே எல்லா ஊர்லயுமே எல்லா வகையான சிரமமும் இருக்குதான் செய்யும். நம்மை நேசிக்கின்ற மக்களும் பக்கபலமாக இருக்கின்ற மக்களும் இருக்கத்தான் செய்வார். நம்மளை கங்கலம் கட்டிக்கிட்டு நம்மளை கொலை சொல்லிக்கிட்டு நம்மளை தூக்கணும் பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்வார். அதனால இந்த உலகத்தில் எல்லா வகையான இடத்திலும் எல்லா வகையான மக்களும் இருப்பார். ஒரு நீண்ட கால இமாமார்தான் சொன்னாரு. அதான் சொன்னார், என்னடா சில மக்கள் நம்ம மீது அளவு கடந்த அன்புடையவர்களாக இருப்பாங்க. பரிசு இடத்துல அவங்களுக்கு நமக்கு மத்தியில எந்த வகையான உறவும் இருக்காது. நம்ம மீது அளவு கடந்த அன்பு ஏதாவது பக்கபலமாக நிற்பாங்க, எங்க அஜர்த்தரா அப்படின்னு நிற்பாங்க. அப்படிப்பட்ட மக்களும் எல்லா வகையிலும் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம கண்டாவே குறை சொல்லிக்கிட்டு நம்மளை எப்படா கூப்பிடுறது, நமக்கு எப்படியா இன்சைய கொடுக்கலாம் மிக்க மக்களும் இருப்பாங்கப்பா. பொறுமையாதான் இருக்கிறவாங்க சொல்லி நீதடைய காலமாக இருந்த இமாமாக இருக்கிறது சொல்றாங்க. எடுத்து சொல்றா, இந்த உலகத்திலே எல்லா இடத்திலுமே எல்லா மக்களும் இருக்கதான் செய்யறாங்க. அவ என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாடு இந்த உலகத்திலே தேசமான மக்கள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று சொன்னார், இந்த உலகத்தில் இறக்கமுடையவருக்கெல்லாம் இறக்கமுடையவெல்லாம் புத்தா. அன்பு என்பதை அதை 100 ஆக்கியதை 99 எல்லாம் தமிழத்திலே இருப்பதாக வரிசையாக பெருமானா சொன்னார். இந்த உலகத்திலே 80 தாயை ஒரு தேசமாக உள்ளாக பெருமானா சொன்னார். அல்லாஹ் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய அருளாவை இறக்க முடியும். யோசித்து பார்க்க, நமக்கு தேவையானது எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கின்றானே. எத்தனையோ மக்கள் அல்லாஹ் தஆலா சிறப்பாக வைத்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார், நமக்கு தேவையான அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இறக்க முடியும் இல்லையா? அதாவது என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தை நாம் என்ன செய்யறோம், அடிக்கடி ஓய்கூட இருக்கிறோம். குறிப்பாக நான் வெளியிலே செல்கிற நேரத்தில் ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், இரக்கத்தை அல்லாஹ் தஆலா உதவி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார் என்று சொன்னார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல உதவிசராக தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த 10 நபர்களை நம்பி அனுப்புனாங்க. ஆனா அடுத்த 2வது மகன் புனியாமீனை அனுப்புகிற நேரத்தில் இந்த ஆயத்தை வரலாறு படிக்கிற நேரம் சொல்றாங்க. இந்த புனியாமீனை அனுப்புறாங்க உணவு வாங்குவதற்காக வேண்டி. அந்த 10 பேரோட சேர்ந்தாங்க இந்த புனியாமீனை அனுப்புறாங்க. ஏன்னா உங்களுக்கு 2 தாரம், ஒரு தாரத்துல 10 பிள்ளைங்க, இன்னொரு தாரத்துல 2 பிள்ளைங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கருத்தில் தள்ளிட்டாங்க. அப்பதான் செய்யறாங்க. 2வது அந்த புனியாமீனை அனுப்புகிற நேரத்தில் இதை ஓதிவிட்டு அனுப்பினார். இவ்வளவு பெரிய வாக்கியத்தை கொடுத்தார், அவருக்கு தேவையான ரிசுக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு கொடுத்தார். என்ன செய்ய, எல்லா பிரிந்து ஒரு குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. அதனால வெளியிலே செல்கிற நேரத்தில், வீட்டை விட்டு வெளியிலே செல்கிற நேரத்தில் அவசியம் இதை ஓதி வர வேண்டும். அதையும் கூட அறிஞர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளை வீட்டை விட்டு அனுப்புகிற நேரத்தில் இதை நாம் ஓதி அனுப்புவது. அதுக்காக என்பதை சொல்கிறேன், நாம் ஓதுவது என்பது ஒட்டுமுறை நம்முடைய பிள்ளைகளை வெளியில் அனுப்புகிற நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதி அனுப்புகிற நேரத்தில் எல்லாம் பாதுகாப்பு முதலில் நிறைப்பதாக அறிஞர்கள் கருதுகிறார். இதை கேட்டு ஓதி கழிவிக்கிறார். آمين. سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين.